ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ தான் எல்லாத்துலேயுமே ஆண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைனில் அந்த மாதிரி ஏஐயோட ஆதிக்கம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக்கும் பண்ண மறந்துடாதுங்க. அப்புறம் ஏஐ பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, முன்னாடிலாம் டிவியில் பார்த்தீங்கன்னா குற்றம் நடந்தது என்ன, நிகழ்தகவு அந்த மாதிரியெல்லாம் உள்ளதில் குற்றம் நடக்குதுன்னா சித்தீகரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆக்டர்ஸ் நடிக்க வச்சு அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. இப்போ எப்படி நிஜமாவே இறந்தவங்களையோ இல்லை அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கவங்களையோ அவங்க ஃபேஸை வச்சு அப்படி ஏஐயாவே கிரியேட் பண்ணி நிஜமாக நடந்தது மாதிரியே கொண்டு வந்துடுறாங்க. இதில் ஏஐயோட பங்கு முக்கியமாக இருக்குது. ஒரு யூடியூப்பர் ரன் பண்ணுறது கூட ஏஐ வச்சு தான் ரன் பண்ணுறாங்க. இது ஏஐயா இல்லை மனுஷங்களான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு யூடியூப்லேயுமே நிறைய வீடியோஸ் வலம் வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம்லேயுமே அதுக்கு கீழெல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐயோ பாவம், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி ஏஐ மூலமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே தெரியாதவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பார்த்தா அது ஏஐ வீடியோவாக இருக்குது. எது மனுஷன் எது ஏஐ அப்படின்னு தெரியாமல் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்ததுனால மனுஷங்களோட ஒரு தனித்துவம் குறைஞ்சிட்டே வரும். நம்ம மூளையை விட ஏஐயோட மூளை தான் இப்போ பெருசாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறேன். என்ன மாதிரி ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி என்னோட ஒரு ஆக்டிவிட்டி, என்னோட ஒரு தனித்துவம் எனக்கு மட்டுமே உள்ளது. அதை ஒரு ஏஐ மூலமாக பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நான் இருந்து என்னத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ எப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தனித்துவம் இல்லாமல் போயிட்டு அவனை மாதிரியே இன்னும் கிரியேட் பண்ணுறாங்க. அவன் யோசிக்கிறத விட அட்வான்ஸாக ஏஐ யோசிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐக்குன்னு தனி சோஷியல் மீடியா கூட வரப்போகுதாம். வந்துட்டா வரப்போகுதான்னு தெரில. அந்த விஷயம் கூட கேள்விப்பட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு கூட நடத்துனாங்க. ஏஐ ஏஐ பற்றின மாநாடு. அதில் எப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வெளியிடுறாங்கல்ல, தப்பு அரசியல் தலைவர்கள் அதெல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ வருது அப்படின்னா அது தப்பு அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்கன்னா 3 மணி நேரத்துக்குள்ள அந்த வீடியோ அகற்றணும் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் உலகளவில் மிங்கிலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி 3 மணி நேரத்தில் நீக்குவாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஏஐ மூலமாக செலிப்ரிட்டிஸ்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க. எப்படின்னா அவங்க முன்னாடி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட லைஃப்பை நல்லா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் அவங்கள வச்சு ரொம்ப மோசமாக ஏஐ மூலமாக வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஏன்டா அவங்க ஒரு லேடிஸு, அவங்கள வச்சு இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏஐ வச்சு நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். யூடியூப் ஒரு ரன் பண்ணுறீங்க. இப்போ பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடத்துகிறீங்கன்னா பாட்டி மாதிரியே ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி அந்த மாதிரி நிறைய சேனல் போயிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி நடத்துங்க. ஏன் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி ஏஐலாம் கிரியேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, இப்போ எடுத்துக்கோங்களேன் நம்மளையே. இப்போது ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே மேக்ஸிமம் சின்ன பிள்ளைங்க வச்சுருக்க மாட்டாங்க. பெரிய ஆட்கள் செல்லு வச்சுருக்கோம். அதில் நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். எங்கே போகிறோம், வாரோம், எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்குறோம், ஒரு படம் பார்க்க போகிறோமா, அங்கே டிக்கெட் புக் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ கூகுள் மூலமாக நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே களவாடப்படுது. அது எல்லாமே தெரிஞ்சிருக்கு கூகுளுக்கு. அது ஒரு விஷயம். அப்போது ஒரு செல்லை லேடீஸ் யூஸ் பண்ணுறோமா இல்லை ஜென்ஸ் யூஸ் பண்ணுறோமா அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ லேடீஸாக இருக்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப இதான வீடியோஸ் வரல. ஆனால் ஜென்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டாலும் அவங்களோட மொபைலுக்கு எல்லாமே தப்பு தப்பான வீடியோஸ், ஏஐ வீடியோஸ் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஏஐ வீடியோஸும் இருக்குது, நார்மல் வீடியோஸும் இருக்குது. அதில் நாட் இன்ட்ரெஸ்டடுன்னு நம்ம கொடுத்தாலும் அதில் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இப்போ வீடியோ பார்க்கும்போது
குழந்தைங்க இருந்தாங்கன்னா திடீர்னு டக்குனு வீடியோ வரும். அப்போது எந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு மொபைல் கூட யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல நிலமையில இருக்கக்கூடிய மனநிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஜென்ஸாக இருக்கட்டும், ஒரு லேடிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டு அப்படின்னா அவங்க மனநிலைமை வந்து ரொம்ப பாதிக்கப்படும். மைண்டு சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது. குழந்தைங்கன்னா சொல்லவே முடியாது. ஒரு 15 வயசு, 18 வயசு இருக்கக்கூடிய பையன்மாருக்கு இந்த மாரி வீடியோஸ் வந்துச்சுன்னா, அவங்க மைண்ட் செட் எப்படி மாறும்? ஆ எல்லாரும் வந்து சுய கட்டுப்பாடோட இருக்க முடியாது. ஆனா, நம்ம இதிலருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, அந்த ஏஐ வீடியோஸ் மற்றபடி உள்ள ரொம்ப இதான வீடியோஸ்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கான ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இருந்தா மட்டும் தான் நம்ம இதிலருந்து வெளிய வர முடியும். அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அது மட்டும் இல்லங்க. இந்த ஏஐ மூலமா வந்து இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடு மேல தாக்குதல் நடத்துது. இப்ப இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து ஏஐ மூலமா இயக்கி தான் ட்ரோன்ஸ வச்சு தாக்குறாங்க. அ உள்ளலாம் வந்து மூவ் ஆயி அதாவது தெரு தெருவா போய் தாக்குற மாதிரி, இந்த மாரி ஏஐ மூலமா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய விஷயங்களுக்கு வந்து ஏஐ வந்து நல்ல விதத்திலயும் ஹெல்ப் பண்ணுது. கெட்ட விஷயத்துலயும் இது நடக்குது. இது வந்து எப்படி ஏஐ கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு லிமிட்டட் ஒரு சட்ட திட்டங்களுக்கு கீழ, அதாவது ஏஐ வந்து இந்த மாரி தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு மேல இந்த மாரி தப்பாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நடிகைகள யூஸ் பண்றது, உலக தலைவர்கள தப்பா யூஸ் பண்றது, இந்த மாரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணா அதெல்லாம் வந்து முடக்கணும் அப்படிங்கிற மாரி சட்டம் வந்துச்சுனா தான், இதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். இப்போ வந்து ஏஐ மாநாடும் நடந்துச்சு. அதுலயுமே வந்து பேசியிருக்காங்க. இந்த தப்பான வீடியோஸ் அப்படின்னு தெரிஞ்சு, இந்த சைபர் கிரைம் அவங்கலாம் வந்து எச்சரிக்கை பண்ணி, அந்த வீடியோ வந்து 3 மணி நேரத்துக்குள்ள ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாரி சட்டங்கள் வந்து கடுமையா இருக்கும்போது, இந்த ஏஐ வீடியோஸ வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லங்க. இந்த ஏஐ வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணா எதனால மாறப்போகும் அப்டின்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, மொபைலுக்கு ரீசார்ஜ் வந்து ரூ. 10 ரீசார்ஜ் பண்ணுவோம். டாப் அப் பண்ணுவோம். அதுல வந்து 1 மந்த்துக்கு வேலிட் பேக் இருந்துச்சுன்னா, அதுல 10 பைசாவ போட்டுட்டு மிஸ்டு கால் கூட குடுத்து, அந்த மாதிரி ஓட்டியிருக்கோம். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு ரூ. 900 அந்த மாரி ஒருத்தவங்க மொபைலுக்கு எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. ஒரு வீட்ல 2 பேர் இருந்தாங்கன்னா, ரூ. 2000 போச்சா, அந்த அளவுக்கு நம்மளோட அமௌண்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து வந்து என்ன சொல்ல, இது கண்டிப்பா வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ள சூழ்நிலைக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஏன்னா ஆன்லைன்ல இந்த இல்லாம நம்மளால இருக்க முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதே மாதிரி தான் இந்த ஏஐ வந்து நம்மளோட ஒண்ணா பழக விட்டு, நம்மளுக்கு வந்து அத்தியாவசியமா தேவை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து, இந்த ஏஐக்கும் வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம வந்து ஏஐ வாங்குற மாதிரி, அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வரப்போகுது அப்படின்னு ஊடகங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.